வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் கிளென்சிங் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மஞ்சஸ்டா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ ஃபோமிங் கிளென்சிங் பவுடர் பற்றி பார்த்துருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்டாவோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மஞ்சஸ்டா பவுடர். மஞ்சஸ்டாவில் நேச்சுரலாகவே ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட் இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவன் டோன் ஆகக்கூடிய தன்மை வந்து மஞ்சஸ்டாக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி ஸ்கின்னை ஹெல்தி அண்ட் க்ளோவாக காட்டுறதுக்கு மஞ்சஸ்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மஞ்சஸ்டா செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு பியூராக கிடைக்கணும் மஞ்சஸ்டா பவுடர். எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி மஞ்சஸ்டா பவுடர் வாங்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம மற்ற மஞ்சஸ்டா பவுடர் நார்மலாக கிடைக்கிறது வந்து அதில் கலப்படமும் இருக்குது. அந்த கலருக்காக வந்து நிறைய அடல்ட்ரன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் மஞ்சஸ்டா நமக்கு கிடைக்க மாட்டுது. அப்படி இல்லைனா மஞ்சஸ்டா ஹர்ப்ஸை டைரெக்டாக வாங்கி அதை நீங்களே மிஷினில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பியூராக வாங்கி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ், ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்க்ரீடியண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது செக் பண்ணி வாங்குங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கயோலின் க்ளே. கயோலின் க்ளே வந்து டாக்ஸின்ஸ் அண்ட் டர்ட்ஸை நம்ம ஸ்கின்லேருந்து அப்சர்வ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் ஆனாலே மோஸ்ட்லி ஆக்னி ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் நமக்கு ஈவன் டோனாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் இந்த கிளென்சிங் பவுடர் மூலயமா. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிரேப் சீட் ஆயில். இது நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் விட்டமின் இ அண்ட் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால நம்மளோட ஆக்னி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். ரொம்பவே லைட் வெயிட் ஆயில்ன்றனால உங்களோட கிளென்சிங் பவுடரில் அங்கங்கே ஆயிலாக இருக்க மாதிரி தெரியாது. நம்ம அதுவுமே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக கிரேப் சீட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா க்ளேலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ட்ரைனஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிற டைமில் நமக்கு இந்த ஆயில் வந்து மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி இதை கிளென்சிங் பவுடராக யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃபோமிங் கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இந்த SCI பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சோடியம் கோக்கைல் ஐசோதயனேட். இது வந்து நமக்கு ஒரு கோகனட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சர்ஃபெக்டன்ட். இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து லேதருக்கு யூஸ் ஆகுது. நமக்கு ஃபோமிங் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃபோமிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம SCI வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது இல்லாமையும் நீங்கள் அந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கயோலின் க்ளே 30 கிராம், மஞ்சஸ்டா பவுடர் 10 கிராம், SCI பவுடர் 7.5 கிராம், கிரேப் சீட் ஆயில் 2.5 கிராம். இது வந்து நான் டோட்டலாக 50 கிராமுக்கு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டபுளாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிராமோட ஃபார்முலேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, நம்மளோட பவுடர் மிக்ஸ் ஆகும்போது அங்கங்கே ஒயிட்டாக தெரியுது அப்படின்னாங்க. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் கயோலின் க்ளே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கயோலின் க்ளே பார்த்திங்கன்னா 30 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சஸ்டா பவுடர் மெஷர் பண்ணிக்கலாம். அப்படியே 4 இன்க்ரீடியண்ட்டும் ஒரே பவுலில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மஞ்சஸ்டா பவுட்ரு சூஸ் பண்ணும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரிஜினல் ஹர்ப்ஸாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்மளோட ரிசல்ட் வந்து. ஸோ நம்ம லோ குவாலிட்டியோ கம்மியாக கிடைக்குதோ அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வரல, உங்கள் ஃபார்முலேஷன் தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு மஞ்சஸ்டா வச்சு ஃபேஸ் ஸ்க்ரப்போ இல்லை லிக்விட் ஃபேஸ் வாஷோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கூட நீங்கள் பார்த்து ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது SCI பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். SCI பவுடர் நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஏதாவது மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்லைனா ரொம்பவே அது நெடி ஏறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
அடுத்தது கிரேப் சீட் ஆயில். கிரேப் சீட் ஆயில் இல்லாதவங்க ஏதாவது ஒரு லைட் வெயிட் ஈஸிலி அப்சர்வ்டு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் விஸ்க் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை ஒரு பிளெண்டரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிடலாம். அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப வேண்டாம், ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் போதும் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா. அது கொடுத்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே சேம் கலராக இருக்கும். ஸோ விற்கும் போது நமக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் கலராக இருக்குது, ஒரே மிக்ஸ்சராக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வரும். ஸோ இதில் ஈரம் படாமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு திரும்பி கிளாஸ் பாட்டில்லையே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வரும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ராடக்ட்டை செய்கிறத விட அதை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.